ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்ன சொல்ற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தேசத்தின் தெய்வத்தின் மூச்சா சுவாசிக்கும் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தின் முதன்மையான மதம் இந்து மதம். இந்த மதத்தின் வழிபாடு மூலியமா அவங்க 15 தலைமுறை 20 தலைமுறைக்கு முன்ன மத வழிபாடை மாத்திக்கின்னு ஒரு மதமா உருவாயின்றது எல்லா அறிஞ்ச ஒரு உண்மைதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த மதத்தை அவங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி வழி நடத்துறாங்க. அது தாய்மையான மதம் இந்து மதம். இந்த மதத்துல பிறந்து இந்த மதத்துல வழிபாடு நடத்திருக்க ஒரு அமைச்சர் திராவிட மாடல்ல ஒரு அமைச்சரா இருக்க பொன்முடி ஒரு கேடுகட்ட ஒரு பேச்சு பேசுறான். இதை நம்ம ஜீர்ணிச்சிட்டு இருக்கோம். இது கடவுள் வழிபாடு கொண்ட எல்லா மதத்தினருக்கும் இந்த சூழ்நிலை ஏத்துக்கணும். கடவுளை நம்பக்கூடிய ஆண்டவன் இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவனை பலவிதமான வழிபாட்டு மூலியமா நம்ம அடையிறோம். ஒருத்தர் வழிபாட்டு மூலமா அடையிறோம். எல்லாருமே இதை உற்று நோக்கணும். எனக்கு நான் வந்துச்சு, உனக்கு நான் போச்சுன்னா போல. இந்து மதத்தை மொத்தம் சொல்ல, இந்து மதத்துல இருக்கிற ஒருத்தனாலதான் இத மாதிரி பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தான் தாய்மை இந்து மதத்தை கொண்டவன் எல்லா மதத்துக்கும் அரவணைப்பு குணம் கொண்டவன். எல்லா மதத்தையும் அரவணைச்சு தான் மதத்தை எல்லாருக்காகவும் எந்த வழிபாட்டுல பண்ணாலும் அதுக்காக தாய்மையமான இந்து மதம் தர்ம சாசனம் கொண்டது. அதனாலதான் இது மாதிரி கேடுகட்ட விஷயத்த செய்யறானுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். நம்மளாம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் இறைவன் வழிபாடு மேல் நம்பிக்கை கொண்ட எல்லாம் ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயத்த நினைச்சுக்கணும். 2026 இந்த கேடுகட்ட திருட்டு மாடலுக்கு திமுக அரச, சாராயத்துல நம்மளை அழிக்கக்கூடிய அரச, ஊழல் பண்ணக்கூடிய அரச, திருடணும் கொள்ளடிக்கணும் அதிகமா உருவாக்கி தான் குடும்பம் நல்லா இருந்தா போய் நினைக்கிற அரச வீட்டுக்கு அனுப்பணும். அதனால மாற்று சிந்தனைகள் ஒருத்தர் திருட்டும் இந்த 365 நாள் ஒரு ஆள்கிட்ட பேசலாம். பேசி ஒரே சிந்தனையில 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்டளைக்கு இணங்க, அமித்ஷாவினுடைய கட்டளைக்கு இணங்க தமிழ்நாட்டுல பகண்ட பாரதத்துல உள்ள இந்தியா தேசத்துல இருக்க எல்லா நாட்டிலும் சிறப்பான ஒரு ஆட்சியை மாதிரி தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்கான வேலையை ஒரு தமிழ் சொந்தங்களும் ஒரு இந்து உறவுகளும் அனைத்து மதத்தினுடைய வழிபாடு கொண்ட தெய்வ வழிபாடு கொண்ட சொந்தங்களும் ஒரு வழியில் கடந்து போக வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இத மாதிரி ஒரு அரசு இத மாதிரி ஒரு விஷயத்த யாரும் பார்க்கல. மேலும் ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் இந்த பதிவு மூலமா சொல்ல விரும்புறேன். திமுக அரசுக்கு என்னுடைய உறவு முறைகளே, இந்து சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை கடவுள் மேல் வழிபாடு கொண்ட சொந்தங்களே, ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசை அன்னைக்கு அண்ணாதுரையா உருவாக்கல. இன்னைக்கு இருக்கிற திருட்டு மாடல் ஊர்கள் கொள்ளடிக்கக்கூடிய நம்ம அரசு, இந்த திமுக அரசு செஞ்சிருக்குது. இதுவும் நம்ம தொடரணுமா, நம்ம தலைமுறையை நம்ம குழந்தைகளை அழிக்கணுமா அப்படின்னு நினைச்சு 2026 நீங்களும் இந்த விஷயத்த யோசிச்சு 2026 ஒரு புரட்சிய நல்ல புரட்சியா மாறணும் அப்படின்னு நினைச்சு தேசத்துக்காகவும் தெய்வத்துக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கணும். இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க சுவாசிக்கிற காத்து நல்லா இருக்கணும், அவங்க வளரக்கூடிய நாட்டுல நல்ல சிந்தனைகள் வளரணும், நல்ல அறிவுகள் வளரணும். அதுக்கான வேலையை நம்ம ஓட்டு மூலியமா மாற்றணும்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். என்றும் பாரத தேசத்துல பாரத தாய்மொழிய பாரத அன்னையின் புகழுடைய பாரத அன்னைக்கு மட்டும்தான் பாரதமா பிஜேபியில கோஷம் போடுவாங்க. என்னைக்குமே தனி ஒரு மனுஷனுக்காக கிடையாது. இந்த கட்சியில பலவிதமான தலைவர்கள் உருவாகி இருந்தாலும், ஆனா இந்த கட்சியில ஒரே ஒரு சிந்தனை, தலைவரே இல்லாத மாதிரி பாரத் மாதா கி ஜெய் என்ற ஒரு கோஷத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சியில உயிரோட்டமான எல்லா மதத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியில
நம்மளும் வந்து நல்ல வழியில 2026ல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து தமிழ்நாட்டை நல்ல பாதைக்கு சென்று கொண்டு செல்லணும்னு எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாரும் சிந்திக்கணும், சிந்திச்சு முடிவெடுக்கலாம். இதோட வேற விஷயத்த நம்ம செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற திருடு, கொள்ளை, பொய், பித்தலாட்டம் எதை கேட்டாலும் அதுக்கு மாற்று விதமான ஒரு வழி ரவுடிசம். அதையும் செய்து துணிஞ்சிட்டானுங்க. ஆனா எதுக்கும் நாம அசரல. இந்த உயிர் ஒரு நாள் போதாம் போது அதுல எத்தனையோ தலைவர்கள் இதுக்கு முன்ன பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு நாள் உணர்ந்து 2026ல உருவியல் புரட்சி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்ற புரட்சியா இருக்கணும்னு பாரத் மாதா கி ஜெய்.